சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு கொலை விழும். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளருமான SR தங்கபாண்டி மீது கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி ஷர்மிளா சில வாரங்களுக்கு முன்பு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் SR தங்கபாண்டி சாதி பார்த்து பதவி வழங்குகிறார், வசதியான பெண்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி வழங்கியுள்ளார். கடன் பிரச்சனைகளை தீர்க்க SR தங்கபாண்டி பெண் நிர்வாகிகளிடம் பணம் வாங்கினார். என்னுடைய நகைகளை அடகு வைத்து தங்கபாண்டிக்கு பணம் கொடுத்துள்ளேன். வட்டி கட்ட முடியாமல் நகைகளை விற்றுவிட்டேன். ஒரு கட்டத்தில் மன உளைச்சலில் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள முயற்சித்தேன். தங்கபாண்டியனிடம் தயவு செய்து என்னுடைய பணத்தை பெற்று தாருங்கள். தங்கபாண்டி மீது புகார் தெரிவித்து இருப்பதால் என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் ஷர்மிளாவின் கணவர் பாலாஜி இது தொடர்பாக மதுரை மாநகர காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகாவில் பதவி தருவதாக கூறி SR தங்கபாண்டி எங்களிடம் ஐபோன், சோஃபா செட், பிரிண்டர் உள்ளிட்டவை வாங்கியுள்ளார். அவரது மகன் சஞ்சயின் ஜிபே எண்ணுக்கு அவ்வப்போது பணம் அனுப்பப்பட்டது. தொழில் முதலீடு செய்வதாக கூறி 16 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். மொத்தம் சுமார் 26 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணம் பெற்றுள்ளார். நிலத்தை அடமானம் வைத்து இந்த பணத்தை கொடுத்ததால் எங்கள் குடும்பம் கடும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது. இதனால் தான் என் மனைவி உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார் என்று கூறினார். மேலும் பணத்தை திருப்பி கேட்டால் தர முடியாது என்று மிரட்டுகிறார்கள். தாவேகா மாநில இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் என்னிடம் பேசி பிரச்சனை எதுவும் செய்ய வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தி வருகிறார். தாவேகா மேடையில் நிர்வாகிகளை ஏற்ற வேண்டும் என்றால் தலா 10,000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்று கூறுகிறார்கள். காவல்துறையில் புகார் கொடுக்க கூடாது, ஊடகத்தில் பேட்டி கொடுக்க கூடாது என்று மிரட்டுகிறார்கள் என்றும் பாலாஜி குற்றம் சாட்டினார். இந்த மோசடி விவகாரத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமாருக்கும் தொடர்பு இருப்பதாக பாலாஜி சந்தேகம் எழுப்பினார். காவல்துறை சரியாக விசாரித்தால் இன்னும் பலர் இதே போல பணம் கொடுத்து ஏமாந்த விவகாரங்கள் வெளியில் வரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தாவேகாவுக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கபாண்டி தரப்பில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. மதுரை மாநகர காவல்துறை புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த விவகாரம் தாவேகா தலைவர் விஜயின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் பதவி வழங்குவதற்காக பணம் பெறுவது, மிரட்டல் விடுப்பது போன்ற குற்றச்சாட்டுகள் கட்சியில் நடப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேலும் புதுச்சேரியில் தாவேகா சார்பில் தேர்தலில் போட்டியிட 5 கோடி ரூபாய் கொடுத்தால் மட்டுமே சீட் என்று தலைமை வற்புறுத்துவதாக நிர்வாகிகளே ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். ஒவ்வொரு மேடையிலும் ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று வீரவசனம் பேசும் தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சிக்குள் நடக்கும் ஊழலை முதலில் ஒழிக்க வேண்டும், கட்சியை திருத்த முடியாதவரா நாட்டை திருத்த போகிறார் என்று விஜயை லெஃப்ட் ரைட் வாங்குகிறார்கள் நண்பாவும் நண்பீசும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.